Dear friends, very warm welcome to all. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற சாப்டர்லேருந்து ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். அதில் ஆல்ரெடி நம்ம 2 வீடியோஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக பண்ணியிருக்கோம்னா, எந்த டாப்பிக்காக பண்ணியிருக்கோம்னா, ஆர்டர்ட் பேர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஆர்டர்ட் பேர்னா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கும் ரிலேஷனுக்கும் என்ன தொடர்பு, ரிலேஷனில் நம்ம எதை பற்றி படிக்கிறோம், ஆர்டர் பேரை பற்றி படிக்கிறோம். செட்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டர்லேருந்து ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு சாப்டருக்கு ஜம்ப் ஆகி வர்றதுக்கு காரணமே ஆர்டர் பேர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட்டு 2 வீடியோஸில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நான் லாஸ்ட் வீடியோ முடிக்கும் போதே சொல்லியிருந்தேன். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுங்கிற ஒரு கான்செப்டை பற்றி படிக்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கான டெஃபினேஷன் என்ன, 2 செட்டு கொடுத்தா எப்படி நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்டை ஃப்ரேம் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். செட்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். செட்ஸில் இருக்கிறது எல்லாமே சிங்கிள் எலிமெண்ட்ஸாக தான் இருக்கும், பேர்ஸாக இருக்காது. இது செட் ஏ 1 2 3, இது செட் பி 2 4, இந்த மாதிரி 2 செட் இருக்குது. இந்த 2 செட்லேயுமே சிங்கிள் எலிமெண்ட்ஸாக தான் இருக்கும். புரியுதா? இந்த சிங்கிள் எலிமெண்ட்ஸை ஆர்டர்ட் பேர்ஸாக மாற்றுறது தான், இந்த 2 செட்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆர்டர்ட் பேர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஆர்டர்ட் பேர்ஸ்னு ஒன்று சொன்னீங்களே சார், அந்த ஆர்டர்ட் பேர்ஸ் எப்படி சார் கிரியேட் பண்ணுறது, அந்த ஆர்டர்ட் பேர்ஸை எப்படி சார் ஃபார்ம் பண்ணுறது, அதுக்கான ஒர்க்கு தான் இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்னது, இட் கிரியேட்ஸ் ஆர்டர்ட் பேர்ஸ். ஆர்டர்ட் பேர்ஸை ஃப்ரேம் பண்ணுறது தான் என்னது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ 2 செட் இருக்குது, செட் ஏ 1 2 3, செட் பி 2, 4. இந்த 2 செட்டையும் மல்டிப்ளை பண்ணி பண்ணுறது தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். மல்டிப்ளை பண்ணி ஆர்டர்ட் பேர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஆர்டர்ட் பேர் அப்படின்றத நம்ம முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். பட் இன்னும் டீட்டெயிலாக ஒரு எக்ஸாம்பிளோடு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நமக்கு ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஜயோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. புதுசாக தேட்டரில் ரிலீஸ் ஆகுது, போய் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ தேட்டரில் நம்ம என்ன செய்வோம், டிக்கெட்ஸ் இருக்கும். ஜனநாயகன் இல்லை, ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, நம்ம என்ன செய்கிறோம், தேட்டரில் போய் டிக்கெட் எடுக்க போகிறோம். டிக்கெட் எடுக்க போனோடனே டிக்கெட் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணாலும் சரி, நம்ம ஆஃப்லைனில் டைரெக்டாக போய் எடுத்தாலும் சரி, டிக்கெட்டில் என்ன போட்டிருப்பாங்க, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. எப்படி போட்டிருப்பாங்கன்னா, 3rd ரோவில் செகண்ட் சீட்டு, 3rd ரோவில் செகண்ட் சீட்டு அப்படின்னா என்னது, 3rd ரோவில் செகண்ட் சீட்னா 3,2, இங்கே 3,2. 3rd ரோவில் செகண்ட் சீட் அப்படின்னா இது எந்த ரோவோ அதில் செகண்ட் சீட்டில் போய் நம்ம உட்காரணும். இந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஆர்டர்டு மேனரில் தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க. நம்ம தேவையில்லாமல் டிக்கெட் எடுத்துணுன்றதுக்காக வேறு சீட்ஸ் காலியாக இருந்தாலும் அதில் உட்கார வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன பர்டிகுலர் சீட்டோ அதில் தான் உட்கார வைப்பாங்க. அதுமாதிரி ஒவ்வொரு பர்சனுக்கும் 5th ரோவில் 4th சீட்டு, 8th ரோவில் 9th சீட்டு, இப்படி ஒரு ஆர்டர்டு மேனரில் இருக்கும் தேட்டரில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அதுதான் என்னது ஆர்டர்ட் பேருக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 3,2 3rd ரோவில் செகண்ட் சீட் அப்படின்னா இது ஒரு ஆர்டர்டு மேனரில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, 3rd ரோ, 4th ரோ, நிறைய ரோஸ் இருக்கும். அதில் 3rd ரோவில் செகண்ட் சீட்டில் தான் உட்காரணும். 3rd ரோவில் 3rd சீட்டில் உட்காந்துடக்கூடாது. அப்படின்னா எந்திரிக்க சொல்லுவாங்க, இது உங்கள் சீட் இல்லை, உங்களுக்கு 3rd ரோவில் செகண்ட் சீட்டுன்னு சொல்லி ஒரு ஆர்டர்டு மேனரில் ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சுருப்பாங்க. இதுதான் ஆர்டர்ட் பேர். இதான் ஆர்டர்டு மேனரில் இருக்கிறனால நம்ம ஆர்டர்னு சொல்கிறோம். 2 நம்பர்ஸ் இருக்கிறனால பேர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆர்டர்ட் பேர். இந்த ஆர்டர்ட் பேரை கிரியேட் பண்ணுறது தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் ஆர்டர்ட் பேரை ஆர்டர்ட் பேரை முக்கியத்துவம் கொடுத்து நம்ம டீச் பண்ணோம். பட் இந்த ஆர்டர்ட் பேரை கிரியேட் பண்ணுறது தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 செட் இருக்கு, ஏ அண்ட் பி. இது ரெண்டுமே நான் எம்டி செட்டுன்னு சொல்கிறாங்க. நான் எம்டி செட். செட் ஏ, செட் பி. செட் ஏல என்ன இருக்கு, 1 2 3. செட் பியில் என்ன இருக்கு, 2, 4. இதுலேயும் செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு, இதுலேயும் செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு. இது எம்டி செட் கிடையாது, ரெண்டுமே என்னது நான் எம்டி செட். The set of all ordered pairs. Set of all ordered pairs. Set of all ordered pairs. The set of all ordered pairs such that
A belongs to A. இந்த சிம்பிள் பேர் belongs to. belongs toனா Aங்கிற எலமெண்ட் வந்து கேபிட்டல் ஸ்மால் ஏங்கிற எலமெண்ட் வந்து கேபிட்டல் ஏங்கிற செட்டுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். ஸ்மால் பிங்கிற எலமெண்ட் வந்து கேபிட்டல் பிங்கிற செட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இந்த கேபிட்டல் ஏ அப்படிங்கிற செட்ல இருந்து ஏன்னு ஒரு எலமெண்ட் எடுக்கணும், கேபிட்டல் பிங்கிற செட்ல இருந்து பின்னு ஒரு எலமெண்ட் எடுக்கணும், ரெண்டையும் எடுத்து பேர் பண்ணணும். அதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஸ்கூலில் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. டீச்சர்ஸ் வந்து ஸ்கூலில் வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம். அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது நம்ம என்ன செய்கிறோம், செக் பண்ணுறோம். ஒரு டீச்சருக்கு வந்து எல்லா லாங்குவேஜஸுமே தெரிஞ்சிருக்கா, எந்தெந்த டீச்சர்ஸுக்கு எந்தெந்த லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருக்குது. இப்போ குமார் அப்படின்னு ஒரு டீச்சர் இருக்குன்னா அவருக்கு ஹிந்தி தான் தெரியும்னா குமார் கமார் ஹிந்தி அதை ஆர்டர் பண்ணிடணும். அப்போ ஒரு டீச்சரோட பர்சன் என்ன சப்ஜெக்டில் வெல்வர்ஸ்டாக இருக்காரோ அதை நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணணும். ஸோ அப்படி கூட நம்ம சொல்லலாம் ஆர்டர் பேர்ஸை. ஸோ அப்படி பார்க்கும்போது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா A is equal to 1, 2, 3, B is equal to 2, 4. இது ரெண்டுமே செட்டு தான். இதை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். A cross B மல்டிப்ளை பண்ணது A cross B இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கான சிம்பிள் வந்து இதுதான். ஃபர்ஸ்ட் செட் வந்து கேபிட்டல் ஏ, செகண்ட் செட் வந்து கேபிட்டல் பி. இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யறோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போறோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போறோம். இங்க பாத்தீங்கன்னா ஏ கிராஸ் பி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க, ஏ கமா பி. ஸ்மால் ஏங்கிறது கேபிட்டல் ஏங்கிற செட்டுக்குள்ள இருக்க எலிமெண்ட், ஸ்மால் பிங்கிறது கேபிட்டல் பிங்கிற செட்டுக்குள்ள இருக்க எலிமெண்ட். ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணி பேர் பண்ணணும்னு சொல்லி டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. இப்போ இதே வந்து பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏன்னா இதான் பி கமா ஏ. B belongs to B and A small a belongs to A அப்படின்னு சொல்லி நம்ம B cross A ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். A cross B ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அது ஃபர்ஸ்ட் செட்டை ஏன்னு எடுத்து செகண்ட் செட்டை பின்னு எடுத்து நம்ம கிராஸ் பண்ணலாம். இல்லை ஃபர்ஸ்ட் செட்டை பின்னு எடுத்து செகண்ட் செட்டை ஏன்னு எடுத்து நம்ம கிராஸ் பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது எப்படி பேர் பண்ணணும்னு சொல்கிறேன்னு கேளுங்க. இது வந்து இப்போ நார்மல் செட்டாக இருக்குது, செட்டுக்குள்ள சிங்கிள் எலமெண்ட்ஸாக தான் இருக்குது. இதை நான் வந்து பேரா மாற்ற போகிறேன். எதை யூஸ் பண்ணி, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி பேரா மாற்ற போகிறேன். ஃபர்ஸ்ட் செட்டு ஏ அதை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு எலமெண்ட் எடுத்து பியில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டோடையும் பேர் பண்ணி முடிக்கணும் ஃபர்ஸ்ட். அது முடிச்ச பிறகு தான் ஏல அடுத்த எலமெண்ட் எடுக்கணும். இப்போ ஏல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னது 1. இந்த 1ஓட இந்த பியில் இருக்க ரெண்டு எலமெண்ட்டையும் பேர் பண்ணணும். 1, 2, 1, 4. அப்புறம் ஏல செகண்ட் எலிமெண்ட் என்னது 2. அதை எடுத்து பிங்கிற செட்ல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் பேர் பண்ணணும். 2, 4, 2, 4, 1, 2, 1, 4 ரெண்டையும் பேர் பண்ணியாச்சு. அதாவது ஏல 1 எடுத்து பியில் இருக்க ரெண்டு எலிமெண்ட்டோடையும் பேர் பண்ணியாச்சு. ஏல நெக்ஸ்ட் எலிமெண்ட் 2 எடுத்து பியில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டோடையும் பேர் பண்ணியாச்சு. ஏல நெக்ஸ்ட் அடுத்த எலிமெண்ட் 3 எடுத்து பியில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டோடையும் பேர் பண்ணியாச்சு. இதுதான் ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி. அப்போ ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கிற ஒரு எலிமெண்ட் எடுத்து அந்த செட்டோட எந்த செட்டை நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறோமோ அந்த செட்டில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம பேர் பண்ணி முடிச்ச பிறகு தான் ஃபர்ஸ்ட் செட்டில் நெக்ஸ்ட் எலிமெண்ட்டை நம்ம வந்து என்ன செய்யணும், எடுத்து பேர் பண்ணணும். இப்போ இதே மாதிரி பி கிராஸ் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. B cross A ஃபர்ஸ்ட் செட் வந்து B. அப்போ Bல இருக்கணும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். Aல இருக்க 1 ஓட பேர் பண்ணணும். 2, 1, 2, 2, 2, 3. அப்புறம் பாருங்க 4, 1, 4, 2, 4, 3 இப்படி பேர் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பியோட ரிசல்ட்டும் பி கிராஸ் ஏயோட ரிசல்ட்டும் வந்து ஈக்குவலான்னு பார்த்தா ஈக்குவல் கிடையாது. ஏ கிராஸ் பி அதோட ரிசல்ட்டும் பி கிராஸ் ஏயோட ரிசல்ட்டும் ஈக்குவல் கிடையாது, நாட் ஈக்குவல். இந்த ரிசல்ட்டை நம்ம இதில் என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம். அப்போ இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா ஆர்டர் பேர்ஸை ஜென்ரேட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே செட்டு, இதில் இருக்கிறது எல்லாமே சிங்கிள் எலிமெண்ட்ஸ். இதை நான் என்ன செய்யறேன், பேர்ஸா மாத்திருக்கேன். அந்த பேர்ஸை ஆர்டர்ட் மேனர்ல மாத்திருக்கேன். 1 எடுத்து பியில் இருக்க ரெண்டு ஏல இருந்து 1 எடுத்து பியில் இருக்க 2, 4 பேர் பண்ணியிருக்கேன். ஏல 2 நெக்ஸ்ட் எலிமெண்ட் 2 எடுத்து பியில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் பேர் பண்ணியிருக்கேன். ஏல 3 எடுத்து பியில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நான் பேர் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் நமக்கு கிடைக்குதுன்னா ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் ஈக்குவல் கிடையாது அப்படிங்கிற கன்க்ளூஷன் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸு. இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் டூ செட்ஸ் நம்ம படிக்க போகிறோம். ஸோ ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் வந்து நம்ம ஒவ்வொரு கான்செப்டாக பார்த்துட்டே வரோம். ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து ஆர்டர் பேர்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் அது ஒரு 2 வீடியோவை கொடுத்துருந்தோம். ஆர்டர் பேர் முடிஞ்ச பிறகு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்திருக்கும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். மல்டிப்ளையிங் டூ செட்ஸ் அப்படி சொல்லலாம். இல்லை வேறு எப்படி சொல்லலாம், இட் கிரியேட்ஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கிரியேட்ஸ் ஆர்டர் பேர்ஸ். ஆர்டர் பேர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற கான்செப்ட் தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, எப்படி 2 செட்டுக்குள்ளே இருக்க கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அந்த 2 ரிசல்ட்டும் ஈக்குவலாக இருக்குமா இல்லையா, அதுக்கான டெஃபினேஷன் என்ன, எல்லாமே நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 செட்ஸ் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ 2 செட்டுக்கு நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்த்துருக்கோம். ஸோ 3 செட்டு கொடுத்தா எப்படி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இதெல்லாம் வந்து நம்ம ஃப்யூச்சரில் நம்ம பார்க்க போகிற வீடியோஸை தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.